இன்வெஸ்ட் அண்ட் ஃபர்கெட் மெத்தடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்கெட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தீங்கனாலே உங்களுடைய அந்த 10,000 rupees ஒர்த்து உள்ள 17 காயின் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 156 லாங்கினஸ் காயினாக பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கும். இதோடைய ஆவரேஜ் டாலர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $967 வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட $1000 பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு உங்களுடைய 10,000 ரூபாய் ஒரு வருஷத்தில். ஓகேங்களா? அப்போ என்னாச்சு, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 9.5x வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் இந்த இடத்துல கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வருஷத்தோட முடிவில் உங்களுக்கு லாங்கினஸ் காயின் வந்து பார்த்தீங்கன்னா 156 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்கு இல்லையா? இதை நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே 1 இயர் வரைக்கும் தான் நம்ம ஸ்டேக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு 1 இயர் நீங்கள் ஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே அப்படியே அந்த 156 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதே வந்து பார்த்தீங்கன்னா 0.2027% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்ரி 8 hours உங்களுக்கு கிடச்சிருந்தால் நெக்ஸ்ட்டு 1 இயருக்கும் நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணிவிட்டு இங்கே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களோட அதே 17 லாங்கினஸ் காயின் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயிடுச்சு இப்போது 1433 காயினாக வந்து பார்த்தோன்னா இப்போ வளர்ந்துருக்கும். அதோடைய டாலர் வேல்யூ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. $8,881 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம். ஓகேங்களா? 2 வருஷம் நீங்கள் உங்களோட 10,000 ரூபாய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து வந்திருக்கும். இது 2 வருஷத்தோட முடிவில். நான் சொல்கிறது 3 வருஷம் நீங்கள் ஸ்டேக் பண்ணால் என்ன கிடைக்குன்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இப்போ நான் வந்து இதை காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே நம்ம போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்தோன்னா 3வது வருஷமும் நம்ம வந்து அதே மாதிரி காமாக வெயிட் பண்ணுறோம். அதே மாதிரி 8 மணி நேரத்துக்கு ஒரு டைம் 0.2027% வந்து பார்த்தா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கு. இப்போது 3வது வருஷத்தோட முடிவில் உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13,163 லாங்கினஸ் காயின் வந்து கிடச்சிருக்கும். இதோடைய டாலர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா $81,560. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தோட முடிவில் டாலர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 81,560. காயின் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ இருக்குது, $6.20 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? இது அதே ப்ரைஸ்லேயே போனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $81,560 வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஓகே, இதே வந்து பார்த்தீங்கன்னா $10 போச்சுன்னா எவ்வளோவா இருந்திருக்கும்? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $1,35,000 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கும். ஓகேங்களா? நான் சொல்கிறது இதே ரேட்டுக்கு இருந்தால் $81,560. $81,560 இன்ட்டு இன்னைக்கு ரேட்டுக்கு 94 நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 76 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கமாக வந்து 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வளர்ந்துருக்கும். இப்போ $6.2 கம்மியாகி $1 வந்துருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா அப்போ டிவைடட் பை நீங்கள் 6 போட்டு பாருங்கள். 6 போட்டிங்கன்னா என்னாச்சு, அதாவது இன்றைக்கி $6 இருக்கக்கூடிய லாங்கினஸ் காயின் வந்து பார்த்தீங்கன்னா $1 வந்தாலுமே கூட உங்களுடைய 3 வருஷத்தோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோவா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா